வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் ஆக்சிலரிஸ். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். லெட்டர்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று கான்சனன்ஸ், இன்னொன்று வவல்ஸ். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? வேர்ட்ஸை எப்படி பில்ட் பண்ணணும்னு அதுக்கான சிம்பிளஸ்ட் மெத்தட்ஸை நான் கொடுத்துருந்தேன். ஸோ ட்ரை டு கலெக்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். நம்மளுடைய வெக்கபுலரியை நம்ம எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய இங்கிலீஷில் தவறு இல்லாமல் பேச முடியும். அந்த தவறு இல்லாத பேசுறதுக்கு நம்மளுடைய வேர்ட் பேங்க்கை நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்ட்ஸோட மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் நான் ஒரு சின்ன ரீகேப். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 8. நவுன், ப்ரொனவுன், adjective, verb, adverb, preposition, conjunction, interjection. நவுனோட டைப்ஸ் அது எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பிரைனில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபெச் ஆகிருக்கும். ஸோ நமக்கு பேசும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டூ ஆல் தோஸ் ஒர்க்ஸ். அப்புறம் நம்ம பார்த்தது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸில் டெஃபினட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். டெஃபினட் ஆர்டிகல்னால் த யூஸ் பண்ணணும். இன்டெஃபினட் ஆர்டிகல்னால் ஏ, அண்ட். ஏன்றது எப்போனா கான்சனன்ட் சவுண்ட்ஸில், ஆன்ன்றது வவல் சவுண்ட்ஸில். நான் திரும்பவும் சொல்கிறேன், லெட்டர்ஸ் வரக்கூடாது, அதோடைய சவுண்ட்ஸ் தான் வந்து வரணும். அப்புறம் ஆர்டிகல்ஸில் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எங்கெங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Hope you guys got my words. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் டங் ட்விஸ்டர். நம்மளுடைய டங்க்கு நம்ம கொடுக்குற ட்விஸ்டிங். ஸோ ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டங் ட்விஸ்டர் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா வேர்ட்ஸ் வச்சு கிளப் பண்ணி எப்படி ஃப்ரேசஸ், சொற்றொடர் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம பார்த்தோம் இல்லையா, நவுன் கூட எந்த வேர்டை ஜாயின் பண்ணலாம்? நவுன் கூட நம்ம அட்ஜெக்டிவை ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நவுனை பற்றி உயர்த்தி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் கேர்ள். இப்போ எனக்கு கேர்ள் என்ற நவுன்ன்றது தெரியும், அதை எப்படி வந்து கிளப் பண்ணுறது? பியூட்டிஃபுல் கேர்ள், நாட்டி பாய். அந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸை வந்து கிளப் பண்ணுங்க. வேர்பு கூட அட்வேர்பை கிளப் பண்ணுங்க. ப்ரிப்போசிஷன் கூட ஏதாவது ஒரு சின்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நடுவில் ப்ரிப்போசிஷன் போட்டு பாருங்க. கன்ஜங்ஷனில் 2 ஃப்ரேஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுங்க. ஜாயின் பண்ணதை வச்சு நீங்கள் வந்து இன்டர்ஜெக்ஷனில் போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ் பியூட்டிஃபுல் கேர்ள். சி லுக் அட் தட். இதில் இன்டர்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. பியூட்டிஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ், கேர்ள்ன்றது நவுன். சி நம்ம வச்சிருக்கிற நவுன்ஸை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு சின்ன சின்ன காம்ப்ளிகேட் இல்லாத சென்டென்ஸை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் நடத்த போகிறது ரொம்பவே முக்கியமானது, அதான் வந்து மாடல் ஆக்சிலரிஸ். ஏன் இதை நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, கிராமருக்கு ரொம்ப முக்கியமானது டென்சஸ் தான். அந்த டென்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, அது எதனால நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோன்ற திங்ஸ் நமக்கு நல்லா தெரியணும். மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் தயர் யூசேஜ். வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. மெயின் வேர்ப்னா எதை சொல்லியிருக்கேன்? ஆக்ஷன் வேர்ட். ஒரு ஆக்ஷனை பண்ணுறது தான் வந்து ஆக்ஷன் வேர்ட். ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா, பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்ற ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஈஸ், ஆம், வாஸ், ஆர், வேர் அப்படின்னு. அதுதான் வந்து பி ஃபார்ம் வேர்ப். பி ஃபார்ம் வேர்ப் கூட இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறது. ஒரு வேர்ப் இல்லாத ஒரு சென்டென்ஸ் முழுமையே அடையாது. ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் எதனால இதுக்கு நம்ம வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க பேர் அப்படின்றத பார்க்கலாம். மெயினான ஒரு வேர்ப் அப்படின்னு எதை நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை குறிக்குது இல்லையா, அந்த வேர்ட்ஸ் தான் வந்து மெயினான வேர்ப். மீதி கூட இதுக்கு ஹெல்பிங்காக வருது இல்லையா, ஜஸ்ட்
beside it அப்படின்னு பக்கத்திலே வந்து வர்றது எல்லாமே வந்து helping verb. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். amக்கும் isக்கும் ஆன ஒரு எக்ஸாம்பிள். I am going to temple. So look at that. am என்றது helping verb. main verb என்றது go தான். going. see எப்பப்பெல்லாம் நம்ம வந்து main verb கூட helping verb வருதோ அப்ப ing இல்லனா ed என்ற லெட்டர் வந்து சேர்ந்து வரும். was were அப்படின்றது நம்மளுடைய past குறிக்கும் போது இல்ல just now கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது நம்ம was இல்ல were யூஸ் பண்ணுவோம். am is அப்படின்றது எல்லாமே வந்து சிங்குலருக்கும் was were என்றது ப்ளூரலுக்கும் யூஸ் ஆகுது. are என்றது நம்ம செகண்ட் பர்சனை குறிக்கும் போதோ இல்ல ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போதோ வர்றது. was were. my dad was cooking. so look at that. இதுல was cooking அப்படின்னா வந்து just like that இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது அப்படின்றத வந்து சொல்றது. அந்த ingன்றது ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will get the word into a continuous நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த நான் உங்களுக்கு ingன்றது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ingனா continuous இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது சொல்றது. a little while ago அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் just like that இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. the thing was happened just now அப்படின்றது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான். a little while ago a few children were playing on the ground. so see இங்க children childன்றது singular childrenன்றது plural. so we are using were. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். helping verbs are not the main verbs. நான் சொன்னேன் இல்லையா am, is, are, was, were இது எதுவுமே வந்து main verbs கிடையாது. அப்ப main verbsனா action word தான் வந்து நமக்கு main word. action word எது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிச்சோம்னா அதை இன்னொருத்தவங்க வந்து ஆக்ஷனை வந்து பண்ணுவாங்க. ரன் அப்படின்னா நம்ம சொல்லும்போது நமக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன செய்வாங்க அந்த வேலையை செய்வாங்க. ரன், ஸ்லீப், கோ அப்படின்னு சொல்லும்போது they are doing some actions. one more tip. நீங்க இப்போ ஓரளவுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை இங்கிலீஷ் வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா சொல்லுவீங்க இல்லையா தூய தமிழில் யாரும் வந்து பேச போகிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற தமிழ்லே வந்து நிறைய வார்த்தை வந்து இங்கிலீஷில் தான் வருது. ஆனால் இந்த இங்கிலீஷ் வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. எனக்கு நடு சென்டர் வேணும். ஸோ லுக் எட் தட். இதில் நடுன்றதும் ஒன்று தான் சென்டர்ன்றதும் ஒன்று தான். மிட் சென்டர் அப்படின்வாங்க. மிட்ன்றதும் ஒன்று தான் சென்டர்ன்றதும் ஒன்று தான். பட் ஆனால் இந்த மாதிரி சொல்கிறத கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை மட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். இருக்கிற நிறைய வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஹெல்பிங் வேர்ப்ஸ் மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்றதை கொடுக்குறேன். ஹெல்பிங் வேர்ட் இஸ். ரெய்னிங்ன்றது மெயின் வேர்ட். எதுக்காக நான் இதை வந்து மெயின் வேர்ப்னு சொல்கிறேன்னா ரெய்னிங் அப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இட் வாஸ் டூயிங் சம் ஆக்ஷன். வாஸ் பிளேயிங். ஸோ லுக் அட் தட். இதில் வாஸ்ன்றது வந்து இது கூட வந்து ஜாயின் ஆகி வரும்போது தான் நமக்கு கரெக்டான ஒரு வேர்ப் ஃப்ரேசஸை நமக்கு கொடுக்குது. ஃப்ரேசஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன்? சொற்றொடர்கள். ஒரு சொல் தனித்து வந்தால் அது வந்து வேர்டு. ரெண்டு வார்த்தை சேர்ந்து வரும்போது அது ஃப்ரேசஸ். both join together to form the verb phrases. is raining, was playing. don't go outside because it's raining. எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இதுக்கான சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள். was playing. the children was playing. அதே போல் சின்னதாக இருக்கிற சென்டென்ஸை நீங்களே வந்து ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்க்கலாம். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினாக சூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது
அப்படின்றது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் டென்சஸ் படிக்க ஆரம்பிக்கணும். பி ஃபார்ம் வேர்ப்ஸில் மொத்தம் 3 இருக்கு. 2 விதமான வேர்ப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஒன்று பி ஃபார்ம் வேர்ப்ஸ், இன்னொன்று டூ ஃபார்ம் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் வேர்ப்ஸோட ஜாயினிங் தான் ஈஸ், வாஸ், ஆம், ஆர், வேர்ன்றது. அதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோன்றதுனால நான் டைரெக்டாக பி ஃபார்ம் வேர்ப்ஸ்க்கு போயிடுறேன். பி அப்படின்னு சொன்னால் இரு அப்படின்றது தான் வந்து அதோடைய அர்த்தம். பி ரெடி, ரெடியா இரு. பி ஏ குட் பாய், நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இரு, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்ற மாதிரி. நல்ல பையனா இரு அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ஒருத்தவனை வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். பி லவுடர், ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பட் யூ ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் கமாண்டிங் அப்படின்னும் போது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லுக் அட் தட், பி ரெடி, பி a குட் பாய், பி லவுடர் அப்படின்னா அது வந்து ஆர்டர்ல தான் வருமே தவிர பொலைட்டா வராது. பி a குட் பாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த மாதிரியான ஆக்சென்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்ட்ஸோட போய் சேர்ற விதம் அப்படி இருக்கும். பி ரெடி அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். பி ரெடி அட் 5 o'clock அப்படின்னா வந்து 5 மணிக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம பேசும்போது நல்லா வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா பேசணும். எதுக்காக அப்படின்னா நம்ம வே ஆஃப் த்ரோயிங் அவர் வேர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். பி ரெடி அப்படின்னு சொல்றதுக்கும் பி ரெடி அட் 5 o'clock அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பி ஏ குட் பாய், பி லவுடர் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கத்தி சொன்னீங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது கமாண்டா போய் ரீச் ஆகும், இல்லைன்னா ஒரு ஆர்டரா போய் ரீச் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்டு எ பொலைட் ஃபார்ம் யூ ஹாவ் டு சே லைக் தட். பி லவுடர். பி இண்டியன், டோன்ட் பி எ ஃபூல், முட்டாளா இருக்காத. டோன்ட் பி லேசி. இதே போல பி வச்சு உங்களால எவ்வளோ சென்டென்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பீயிங், இருந்தால், ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்லை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட், மதில் மேல் பூனை அப்படின்னு இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பீயிங் அந்த மாதிரி விஷயத்துல சொல்லலாம். இல்லை அப்படின்னா இருத்தல் அப்படின்றதுக்கும் வந்து பீயிங் யூஸ் பண்ணுவோம். Being a spoken English student, you cannot say I don't know to speak in English. ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருந்துக்கிட்டு என்னால இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு சொல்லக்கூடாது. So look at that, இது இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். Being a spoken English student, you cannot say I don't know to speak in English. Being an honest man, look at that, இதுல ஹெச்ன்றது சவுண்ட் வந்து வரக்கூடாது, ஏன்னா ஹெச்ன்றது சைலண்ட் லெட்டர், ஓன்றது தான் வந்து சவுண்ட் வந்து அதிகம் வருது, அதனால தான் இந்த இடத்துல ஆன். நான் ஒவ்வொரு தடவை கிளாஸ் நடத்தும் போதும் ஒவ்வொரு தடவை எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் போதும் ஏ எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், ஆன் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த சென்டென்ஸில் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் நோட் பண்ண ஆரம்பிங்க. பி அன் ஹானஸ்ட் மேன், ஹீ ஷுட் நாட் லை அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் மேனா இருந்துக்கிட்டு அவன் போய் சொல்ல கூடாது, இருந்துக்கிட்டு அப்படின்றதுக்கும் பீயிங் நம்ம யூஸ் பண்ணலாம். சாரி ஃபார் பீயிங் லேட், என்ன மன்னிச்சிடுங்க லேட்டா வந்ததுக்கு, டுடே. An officer was awarded for being honest. அவரு ஹானஸ்டா இருந்ததுனால அவருக்கு அவார்ட் வழங்கப்பட்டது, விருது வழங்கப்பட்டது. So see, wasன்றது முடிஞ்சது, ed ஆட் பண்ணும்போது இட் வாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்து ஒரு முடிஞ்ச விஷயத்த சொல்லும்போது நம்ம ed யூஸ் பண்றோம். அவார்ட், அவார்டட், அவார்டட், இது என்ன ஃபார்ம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. present, past, past participle. been அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். I have been in Pondi once, இதை நம்ம டென்ஸ்ல பார்க்கும்போது நல்லா டீப்பா பார்க்கலாம். I have been in Pondi once, நான் பாண்டியில இருந்தேன், ஒரு காலத்துல நான் பாண்டியில இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்ன இருந்தேன்பா அப்படின்னு சொல்றப்போ been நம்ம யூஸ் பண்ணலாம். We have been there, நான் அங்க இருந்தோம், நாங்க அங்க இருந்தோம்.
So it was happened perfectly. It was happened perfectா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன செய்வோம், been யூஸ் பண்ணுவோம். been எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா perfectா ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா முடிஞ்சது நம்ம என்ன செய்யணும், been யூஸ் பண்ணணும். இத நான் வந்து tenses நடத்தும் போது கேட்பேன். They have been waiting for a long time. Look at that. Waiting அப்படின்னா இந்த ing சேரும்போது அது continuous form. ing வந்தாலே அது continuous. been வந்தா perfectா முடிஞ்சிருச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. See, perfect continuous. You have to keep that in your mind. been வந்தா அது perfectா முடிஞ்சிருச்சு. So perfect வரும்போது எனக்கு been வரும். ing வந்துச்சுன்னா அது continuous ஆயிட்டு இருக்கு. அந்த work வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது. ஸோ இங்க beenன்றது perfectா முடிஞ்சிருச்சு, ingன்றது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதை ரெண்டு கிளப் பண்ணி நம்ம சொல்லும்போது perfect continuous. Very good. இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், be ஓட ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. be, being, been. beன்றது எப்பப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அப்பப்பெல்லாம் வந்து கட்டளை வாக்கியமா தான் வந்து வெளியில வரும். ஏன்னா நம்மளுடைய அக்சென்ட் நம்ம எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்றோமோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். being அப்படின்றது இருந்துகிட்டு அப்படின்றது. been, see that be plus ing, it was happening. இப்போ இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. beன்றது presentலயும், beingன்றது continuousலயும், beenன்றது pastலயும் நம்ம யூஸ் பண்ணணும். திரும்ப நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். beன்றது present, இப்ப நடக்கிறது. be a good boy அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறத பத்தி சொல்றது. being அப்படின்னா it was happening, நடந்துகிட்டே இருக்கிறது, கண்டினியூஸா சொல்றது. beenனா past, ஃபுல்லா வந்து பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சுன்றத வந்து சொல்லும்போது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்கிறது do forms. do formsல என்னென்ன இருக்கு அப்படின்னா do, did, does. இது ஆக்சிலரிஸா யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். do you laugh? see, இது நான் வந்து ஒரு சில question and answer மாதிரி கொடுத்திருக்கேன். do you laugh? நீ சிரிச்சியா? no, I do not laugh. நான் சிரிக்கல. இல்ல, நான் சிரிக்கல. does an elephant jump? யானை குதிக்குமா? no, it does not jump. அது குதிக்காது. did we fight? no, we did not fight. look at that. இப்ப நம்ம வந்து ஆக்சிலரிஸை யூஸ் பண்ணும்போது do வச்சு ஒரு கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது அதோட ஆன்சர்லயும் do வரணும். does வச்சு நீங்க ஃப்ரேம் பண்ணும்போது you have to use does in there. did வச்சு ஒரு கொஸ்டின் நீங்க ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர்ல did தான் யூஸ் பண்ணணும், do யூஸ் பண்ண கூடாது. do you laugh? no, I do not laugh. திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். do வச்சு ஒரு கொஸ்டின் நீங்க ஃப்ரேம் பண்றீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்லயும் do வரணும். did வச்சு ஃப்ரேம் பண்ணீங்கன்னா did தான் வரணும். does வச்சு ஃப்ரேம் பண்ணா does வரணும். either it should be a negative or positive. சப்போஸ் இது நான் வந்து நெகட்டிவ்ல கொடுத்திருக்கேன் இல்லையா, பாசிட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா do you laugh? yes, I do laugh. does an elephant jump? yes, it does jump. did we fight? yes, we did fight. ஸோ நம்ம என்ன வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோமோ அதை ஆன்சர்லையும் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நிறைய விதமான கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு நெகட்டிவ் as well as பாசிட்டிவான ஆன்சர்ஸை கொடுங்க. do வச்சு ஒரு அட்லீஸ்ட் 5, does வச்சு ஒரு 5, did வச்சு ஒரு 5, அதுக்கான நெகட்டிவ் no வச்சு, அதுக்கப்புறம் அதோடைய பாசிட்டிவ் s வச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது do வச்சு மெயினான கோர்ஸ்ல வரும்போது. ஸோ நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, பி சொல்லும்போது எப்படி சொல்லணும், பின்றது ஒரு ஆர்டர் மூலயமா வர்றது இல்லையா, அதே மாதிரி do வச்சு ஒரு ஆர்டர் மூலயமா வர்றது. ஒரு ஆர்டர் சொல்றோம் இல்லையா, நீ இதை செஞ்சுதான் ஆகணும், கட்டளை அப்படின்னு சொல்லுவோம். do, செய், do it, செஞ்சுடு, அதை இப்போ செய் அப்படின்றது. do or die, செய் அல்லது செத்துமடி. do come before 11 AM, 11 AM க்கு முன்னாடி வந்துடணும். don't dream,
பகல் கனவு காணாத இல்ல கனவு காணாத. Don't beat me என்ன அடிக்காத. Do listen to me என்ன கவனி. So look at that. இது எல்லாமே வந்து ஆர்டர் மூலமா வரும். So ஒருத்தவங்களுக்கு கமாண்ட் பண்ற மாதிரி வரும். Does செய்யும். Does Ramu do this work? அவன் இந்த வேலையை செஞ்சானா? So it was asking some question. இது question frame பண்ணும்போது does ன்றது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். Do ன்றது நமக்கு verb கூட attach ஆகி வந்து it was happening. Do ன்றது verb வந்திருக்கு. Does ன்றது எனக்கு question வந்திருக்கு. Does Ramu do his work? Yes. Ramu does his work. Look at that. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதேதான் இங்க. எதை வச்சு நம்ம question frame பண்றோமோ அதுதான் நமக்கு ஆன்சர்ல வரணும். Do வந்திருக்கு அதனால நான் do போடுறேன் கிடையாது. எதை வச்சு question frame பண்றோமோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். No, Ramu does not do his work. அவனோட வேலையை செஞ்சானா? இல்ல அவன் ஒரு கொஸ்டினா கேக்குறது அவன் செய்ய முடியுமா? ஆமா அவன் செஞ்சான். இல்ல அவன் செய்யல. Doing. Do ன்றது present. Does ன்றது question. So it was happened. முடிஞ்சதை நம்ம வந்து question கேட்டு பார்க்குறோம். அதான் நடந்துச்சா அப்படின்னு. Doing அப்படின்றது plus ing. Look at that. திரும்ப சொல்றேன். ing வரும்போது continuous. ஏதாவது ஒரு வேலையோ இல்லை செயலோ நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ing யூஸ் பண்ணணும். ing வந்துச்சுன்னா அது continuous. What are you doing there? நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm doing my project. நான் என்னுடைய ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன். So it was happening. You're doing good job. What are you doing? நீங்க என்ன பண்றீங்க? What are you doing there? I'm doing my project. You're doing good job. இந்த doing வச்சு நான் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நீங்க do, does, did அது எல்லாத்துக்குமே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. Done முடிந்தது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது done நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா past முன்னாடி முடிஞ்சிச்சு பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது. Those children have done good work. அந்த குழந்தைங்கெல்லாம் ரொம்ப நல்ல வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. The thing was happened completely அப்படின்னா நம்ம done. இப்போ நம்ம மெயினா இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதனா இதுல டவுட் இருந்துச்சுன்னா just contact us. நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் இல்லையா? எல்லா பி ஃபார்ம் வெர்ப்ஸ் இது வரைக்கும் நடந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ்க்கும் டூ ஃபார்ம் வெர்ப்ஸ்க்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க. கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுலையோ இல்லை நான் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். Those children have done good work. ஸோ லுக் அட் தட். டன் வச்சு உங்களால் எந்த அளவுக்கு நிறைய வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து ஃப்ரேம் பண்ணுங்க. Let's go into an interesting part. இந்த ஹோம்வொர்க்லேயே நான் கொடுக்குற ரொம்ப நல்ல ஒரு ஹோம்வொர்க். இது இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும்னா நம்மளுடைய ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ we already know the difference between those two, fast and fluence. We need fluence and not fast. நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்க தேவையில்லை, பட் we need to do a fluent work. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது டங் ட்விஸ்டர் தான். இந்த டங் ட்விஸ்டர் ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ் ஒன் டு நோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் குறிப்பிட்ட டங் ட்விஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் கொடுக்குற டங் ட்விஸ்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் இன் கூகுள். கூகுளில் போயிட்டு நீங்கள் டங் ட்விஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளண்டி ஆஃப் டங் ட்விஸ்டர்ஸ் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணதை எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. டைப் பண்ணி சென்ட் பண்ணாதீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிறத நான் உங்களுக்கு ஸ்லோவாக படிச்சு காமிக்கிறேன். 1-1 was a race horse. 2-2 was 1-2. 1-1-1 one race. 2-2-1 one race. 1-1. You have to know the difference between WON and
ONE. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண ஆரம்பிக்க. 1 was a racehorse, 2 was 1 2. 1 race, 2 1 2. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயண்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. ஃப்ளூயன்சியில் ப்ரொனன்சியேஷன் ரொம்பவே முக்கியம். ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரல அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் ஒர்க் ஆன் தோஸ் பார்ட். இப்போ 1 அப்படின்றது நம்மளுக்கு வா, WON அப்படின்னும் போது we have to pronounce வா. இந்த ONE வரும்போது you have to say O. O எழுத்து இருக்கு இல்லையா தமிழில், அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். WON வரும்போது வா என்ற எழுத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 1 நம்ம 1 சொல்லும்போது என்ன, WON சொல்லும்போது நம்மளுடைய கீழ் உதட்டை கடிக்கணும். 1 சொல்லும்போது நம்மளுடைய உதடு ஓ ஷேப்புக்கு கொண்டு வரணும். 1 was a racehorse, 2 was 1 2. 1 race, 2 1 race. ஸோ நீங்கள் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணணும். ஓகே கைஸ், பாய்.